Good day people, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு நான் எடுத்திருக்கிற ஒரு நேக்கட் பொசிஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். எதில எடுத்திருக்கேன் அப்படினா வந்துட்டு Wipro 550 CE ல வந்து எடுத்திருக்கேன். சாரி Wipro கரெக்ட்டானே 550 ரைட். So Wipro May Series 550 CE எடுத்திருக்கேன். So இதல பாத்தீனா உங்களுக்கு தெரியும் நம்ம எடுத்து வந்து பாத்தீனா 3.5 ல எடுத்திருக்கேன் 800 குவாண்டிட்டி இப்போ 3.25 போயிட்டு இருக்கு 3.05 வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து இன்கிரீஸ் ஆகுது एक्चुअली நான் இது எப்ப ப்ளேஸ் பண்ணேன்னு பாருங்க एक्चुअली நான் காலையில வந்துட்டு இத எடுத்தேன் சோ ஒரு 50 பைசா நமக்கு கிடைச்சிரும் 10.58 க்கு நான் வந்து எடுத்தேன் சோ ப்ளேஸ் பண்ணே பாத்தீனா 11 மணிக்கு நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன் 50 பைசா நமக்கு ஏறிடும் சரி நம்ம அத க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 200 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டு நான் வெளில வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தா 200 ரூபாய் 400 ரூபாய் ப்ராஃபிட் வரும்னு நினைச்சிட்டு நான் வெளில வரலாம்னு பார்த்தேன் இல்ல 3 ரூபாய் தட்டுனுச்சுனாலும் நம்ம வந்துட்டு வெளில வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு எந்த பக்கமே மொமெண்டம் நமக்கு கொடுக்கவே இல்ல ஜஸ்ட் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்குது சோ ரொம்ப நேரமா என்ன சொல்றது ஒரு பக்கத்துல 3 ரூபாய் 5 பைசால இருந்து 3 ரூபாய் 50 பைசா வரைக்கும் சுத்திக்கிட்டே தான் இருக்குது சோ பெரிய மொமெண்டம் இல்ல பட் இன்னைக்கு நான் டவுன் ட்ரெண்ட் ஆகி 7 ரூபாயில இருந்து அப்படியே இறங்குச்சு சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ கேப் அப் ஆகி ஓபன் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அங்கேயே ஒரு ரிஜெக்ஷன் சோ அதுக்கு அப்புறம் ஒரு பை இங்க இந்த ஒரு லாங் விக் இருக்குல சோ அங்க வந்து இப்ப பை நடந்துருக்குன்னு அர்த்தம் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் நடந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 4 ரூபாய் க்ளோஸ் ஆறதுக்குள்ள நமக்கு கிடைச்சிரும் நான் நம்பிக்கையில இருந்தேன் பட் இப்போ வந்துட்டு அந்த நம்பிக்கை இல்ல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸா வந்துட்டு 3.05 ல இருந்து 3.5 குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு சோ 3.5 வந்தா கூட வந்துட்டு நமக்கு ஆன் காஸ்ட் எக்ஸிட்டா இருக்கும் சோ 3.5 ஆன் காஸ்ட் எக்ஸிட் ஆலாமான்னு யோசிச்சு பார்த்தோம்னா கட்டாயமா இது வேற லெவல்ல மொமெண்டம் கொடுத்துச்சு அப்படினீங்களா ஒரு 4 நாள் மொமெண்டம் கொடுத்துச்சுனா அது எங்கயோ போய் நிக்கும் சோ 2800ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது சோ 40 ரூபாயில இருந்த பிரீமியம் பிரைஸ் 11 ஏப்ரல்ல 40 ரூபாயில இருந்திருக்கு சோ கிட்டத்தட்ட ஒரு 15 நாளையில பாத்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு வந்து நிக்குது சோ இங்கேயே ஒரு நல்ல ஒரு பையிங் ஜோன் நடந்துருக்கு இந்த இடத்துல சோ 20 ரூபாய் பக்கத்துலயே சோ அதுக்கு அப்புறமே ஃபுல்லா நெகட்டிவா தான் இருக்குது எனக்கு என்ன அப்படினா 2800 லாஸ் ஆனாலும் பரவாயில்லை நம்ம வந்துட்டு இத கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி தான் பாப்போமே அப்படினு சொல்லி ஒரு மனசுக்குள்ள என்ன தோணுச்சு சரி அத ஹோல்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் சோ அதனால ஒரு அப்டேட் வீடியோ ஒன்னு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இப்ப தரேன் சோ இந்த ட்ரேட் நீங்க எடுக்கறதா வேணாமான்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிக்கங்க சோ ஸ்டாப் லாஸ் வந்து இன்னைக்கு வந்து நான் 3 வச்சேன் சோ நாளைக்கு வந்துட்டு 2.5 அப்படி தான் நான் வைப்பேன் சோ 1 வரைக்கும் போனுச்சு இந்த ஒரு வாரத்துல 2 வாரத்திலே 1 வரைக்கும் போனுச்சு அப்படினா திரும்ப வந்து ஒரு 2 லாட் நான் இதல எடுத்து நான் அவரேஜ் பண்ண தான் நான் ட்ரை பண்ணுவேன் சோ இதுதான் வந்து என்னோட ஐடியா ஆஃப் தி வீக் ஓகே சோ புடிச்சிருந்துச்சு அப்படினா ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயமா அந்த 2800மே வந்துட்டு ரிஸ்க் தான் ஓகே நம்ம எடுத்த ஸ்டாக் ஆப்ஷனை பத்தி நம்ம அனலைஸ் பண்றதுக்கு கைட்ல வந்துட்டு Sensibull அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப் கொடுத்திருக்காங்க நம்ம வந்துட்டு இந்த Sensibull ஆப்பை தனியா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ தான் அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம கைட்லயே வந்துட்டு நம்மளோட டீடைல்ஸ்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படினா வந்துட்டு நம்ம ஃப்ரீயாவே வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சோ ப்ளேஸ் பண்றதுக்குலாம் வந்து நம்ம கைட் யூஸ் பண்ணிக்கலாம் சோ 20 40 ரூபாய் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து பிடிப்பாங்க சோ நான் actually என்ன நினைச்சேன் அப்படினா 500 ரூபாய் தாண்டும் நமக்கு ஒரு 500 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படி மாதிரி நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தது பட் டோட்டலாவே மாறிடுச்சு பட் இப்போ அதுக்கு என்னோட மென்டாலிட்டி என்னன்னா 20 மேக்குள்ள ஒரு 520 ரூபாய் 530 ரூபாய் அந்த ஜோனுக்குள்ள தாண்டிடுச்சு அப்படினா நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில வருவேன் அப்படி இல்லாத பட்சத்துல கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்றது தான் என்னோட பிளான் சோ 2800 ரூபாய் காலி பண்றது தான் இந்த மாசத்தோட லட்சியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ so that's it fellas for today see you in the next video bye people bye bye